சரி. இப்போ நேற்று அவர் கேட்ட தியாகு கேட்ட டவுட்டில் இப்போ என்னதுன்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ராமிஸ் இருக்குது. அந்த ப்ராமிஸ் ரிசால்வ் ஆகி வரும்போது இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற டாட் தென் ஃபங்க்ஷன் கால் ஆகும், அதோட கால் பேக் ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஸோ இதில் 75 லைன் நம்பர் 75ல் இருக்கிற அந்த கன்சோலாக வந்து பிரிண்ட் ஆகும். அடுத்ததாக அந்த தென் இந்த கால்பேக்குள்ளேயே நம்ம ப்ராமிஸ்டும் சொல்லி இன்னொரு ப்ராமிஸ் நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதில் என்ன நடக்குதுன்னா இப்போ இங்கே ஏதோ இந்த ப்ராமிஸ் வந்து ரிஜெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இங்கே ரிஜெக்ட் ஆகுதுன்னா இப்போ எனக்கு என்ன வந்துடும்னா இந்த இடத்துல எனக்கு எரர் த்ரோ ஆகிருக்கும். லைன் நம்பர் 79ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா தெரியும். லைன் நம்பர் 79ல் எனக்கு எரர் த்ரோ ஆகிருக்கும். ஆனால் இந்த இடத்துல அன்டிஃபைன்டு வருது. எங்கன்னா 82ல் அன்டிஃபைன்டு வருது. எதனால் அன்டிஃபைன்டு வருதுன்னா நான் இந்த இந்த 10 இருக்குல்ல, இந்த ஃபங்க்ஷனில் இருந்து நான் எந்த வேல்யூமே ரிட்டர்ன் பண்ணல. ஒருவேளை நான் ரிட்டர்ன் பண்ணேன்னா அந்த வேல்யூ இந்த லைன் நம்பர் 82ல் இருக்கிற டாட் 10ல் வந்து எனக்கு ரிசீவ் ஆகும், ரெஸ்பான்ஸாக நியூ ரெஸ்பான்ஸில் வரும். இப்போ நான் இங்கேருந்து எந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணாததுனால இங்கே அன்டிஃபைன்டுன்னு வருது. இதை புரிஞ்சுக்க முடியுதா நான் சொல்கிறது? புரியுது ப்ரோ. சரி, அப்போ நீங்கள் இந்த டாட் 10 எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது. இப்போ நான் சும்மா இங்கே ரிட்டர்ன் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ரிட்டர்ன் data is sent to second 10 அப்படின்னு போட்டேன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா சென்ட் டு செகண்ட் 10 கரெக்டாக. அப்போ இங்கே இந்த லாக் பிரிண்ட் ஆகிருக்கு. சரி, இப்போ எனக்கு என்ன வேணும்னா இந்த நீங்கள் கேட்டது வந்து இங்கே ஏதாவது எரர் நடந்துச்சுன்னா எனக்கு இங்கே இந்த டாட் தென் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது. அதுக்கு பதிலாக டேரெக்டாக இந்த கேட்ச் தான் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லுங்க. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த கேஷ் பிளாக் இங்கே இருக்கக்கூடாது. இதுக்கு பதிலாக இந்த இதை ரிட்டர்ன் பண்ணிடணும், இந்த ப்ராமிஸே ரிட்டர்ன் பண்ணிடணும். இங்கே இதை எடுத்து விட்ற வேண்டியதான். ஸோ இப்படி ரிட்டர்ன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ என்ன நடக்கும் பாருங்கள். செகண்ட் ஆஃப் ப்ராமிஸ்ன்றது எரர். இந்த எரர் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ப்ராமிஸ்ன்றது இங்கே நான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கேருந்து இந்த எரர் மெசேஜ் உங்களுக்கு எங்கே வருதுன்னா இந்த இடத்துல வருது. அப்போ என்ன நடக்குதுன்னா இங்கே இருக்கிற கன்சோலாக பிரிண்ட் ஆகிருக்காது. ஆமாம், பிரிண்ட் ஆகிருக்காது. அதுக்கு கீழே இருக்கிற இங்கே இருக்கிற இந்த டாட் தென்னுக்குள்ளே இருக்கிற அந்த கன்சோலாக பிரிண்ட் ஆகிருக்காது. அதுக்கு பதிலாக எங்கே என்ன நடந்திருக்குன்னா இந்த எரர்லாக், இந்த எரர் எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலி வந்து கால் ஆகி அதுக்குள்ளே இருக்கிற கோடு எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். தெரியுதா? லைன் நம்பர் 82 இப்போ 82ல் என்னது இருக்குது? இந்த கேட்ச் இருக்குது. புரியுதா தியாகம்? அல்லது உங்களுக்கு எதுவும் கொஸ்டின் இருக்கா? இல்லை, புரியுது ப்ரோ. சரி, ஓகே. கேளுங்க. இல்லை ப்ரோ, ரேஞ்ச் பார்த்துக்கிறேன். ஓகே ப்ரோ. சரி, அப்போ இப்படி தான் நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா இன்னரில் இருக்கிற அந்த ப்ராமிஸில் ஏதோ ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா நீங்கள் அதை வந்துட்டு உங்களோட அவுட்டர் கேட்சுக்கு நீங்கள் கொண்டு போனால் அந்த ப்ராமிஸை ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ தான் அது நடக்கும். அதான் நம்ம பண்ணியிருக்கோம். சரி, அடுத்ததான் இன்னொன்று கேட்டிருந்தீங்க, என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எரர். நம்மளுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா சரி, இந்த இடத்துல ஒரு எரரை த்ரோ பண்ணுமா? ரிட்டர்ன் த்ரோ நியூ இங்கே ரிட்டர்ன் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். சரி, த்ரோ நியூ இங்கே என்ன பிரச்சனை வருது? டாட் 10. ஓகே,
ஏன் எரர் காட்டுது அப்படின்றதும் பார்க்கேன். சரி, இப்போ சரியாயிட்டு. ஸோ இது எரர் கிரியேட்டட். எரர் வந்து நம்ம தான் என்ன செஞ்சுருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை எரர் கிரியேட்டட் போட்டேன். இப்போ என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். ஆப்ரேஷன் இது வந்து ரிசால்வ் கொடுத்துருவோமா, ரிசல்ட் எரர் கிரியேட்டட் எங்கன்னா 85ல இருந்து எரர் கிரியேட்டட்ன்றது வந்திருக்கு. 85 எங்க இது, இங்கேருந்து நம்ம த்ரோ பண்ணுற எரர் வந்துட்டு இங்கே கேஷ் ஃப்ளாகுக்கு வந்திருக்கு. இப்போ இதில் செகண்ட் ஆர்குமெண்ட் ஒன்று சொல்லியிருந்தீங்க. இதில் வந்து என்னதுன்னா, இது ஒரு ஆப்ஜெக்ட்டு. இதில் ஆப்ஜெக்டில் என்னதுன்னா காசுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த காசு வந்து என்னதுன்னா எதுக்காக இந்த எரர் என்ன ரீசன்னால நடக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த காசுன்றது. இப்போ கிரியேட்டட் பை இது வந்து சும்மா நான் வந்துட்டு நெட்வொர்க் எரர்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். நெட்வொர்க் எரர் ப்ராமிஸ், இங்கே பாருங்க, காஸ்ட் பை நெட்வொர்க் எரர். இதில் வந்து நீங்கள் இதில் வந்து நீங்கள் ஆப்ஜெக்ட் தான் அனுப்ப முடியும். அதுக்கு ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி காசு. வேற எது வச்சாலும் அது ஒர்க் ஆகாது. காசு மட்டும்தான் இங்கே ஒர்க் ஆகும். புரியுதா? இதில் எதுவும் கொஸ்டின் இருக்குதா? சரி, இப்போ இதை பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. அதே போல் தியாகம், நான் உங்களோட இதையும் பார்த்தேன். இதை பார்த்தேன்னா நீங்கள் இங்கே பண்ணிருந்தீங்களே ஜாவாஸ்கிரிப்டில் ப்ராமிசஸ் நல்லா பண்ணியிருந்தீங்க. இது ஸோ இது பார்த்தேன், நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருந்தீங்க. இதே தான் நீங்கள் ஏசிங்க வெயிட் வச்சும் ட்ரை பண்ணியிருக்கேன். சரியா? ஓகே ஓகே. இப்போ நான் அபிராமியோடதே நான் பார்த்தேன் நினைக்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து எப்படின்னா நான் பண்ண மாதிரி அதே மாதிரி பண்ணியிருந்தீங்க. உங்களை நான் லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்தோம், ப்ராமிஸ் பார்த்தோம். சரி, இதில் ஏசிங்க வெயிட் வச்சு பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். இந்த கால் பேக் யூஸ் பண்ணிக்கோங்கள, இதை ஏசிங்க வெயிட் வச்சு பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதை பண்ணிடுங்க, பண்ணிட்டு என்கிட்டது. சரியா? இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபெட்ச் ஏபிஐ அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபோல்டர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிடுவோமா. அது நான் பண்ணிருக்கேன் சார். இன்னைக்கு புஷ் பண்றேன்னு நினைக்கிறேன். புஷ் பண்ணலன்றீங்களா? இப்பதான் புஷ் பண்ணேன் சார். புஷ் பண்ணிருக்கீங்களா? ஆமா சார். நான் இது பண்ணிட்டேன்னு நினைச்சேன். அடுத்து நான் திரும்ப இன்னைக்கு புஷ் பண்ணும்போது தான் அதுவும் புஷ் ஆகுறது பார்த்தேன். சரி, கிட் புல் கொடுத்துட்டேன். ஓகே, இவ்வளோ இருக்குது. புதுசாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க. சரி, பார்ப்போம். இதில் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு எடுத்து போய் பார்ப்போம். இதில் இண்டெக்ஸ் டாட் HTML index.js அப்புறமா index.css சரி, இப்போ இது கிரியேட் பண்ணிட்டோமா? ஓகே, சரி. இப்போ நான் உங்கள் கோடை பார்த்துட்டு வந்துடுறேன். அப்படின்னா JavaScript promises fetch product. ஓகே, தனியா ஒரு ஃபோல்டர் போட்டுருன்னு நினைக்கிறேன் சார். என்னங்க? இதானே? ஆமா ஆமா சார். அதான்
ஓகே, ப்ராமிசஸ் ஸ்டார்ட் ஆல்லாம் போட்டிருக்கீங்க, அது தெரியுமா? மேல அசன்ட் கவைட் போட்டிருக்கேன் சார். நீங்க வெயிட் எங்க யூஸ் பண்ணி இல்ல, இதுல இந்த ப்ராமிசஸ் ஸ்டார்ட் ஆல்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கீங்கல்ல, அது ஐடியா ஆமா சார். இருக்குதான்னு கேட்குறேன். ஆமா சார். எல்லாத்தையும் எடுத்து மொத்தமா கெட் பண்ணிடலான்றது. ம் 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 சரி சரி, ஓகே, குட். இதில் எங்கே ஏசிங்க வெயிட் யூஸ் பண்ணியிருக்கீங்க? மேல இதுவா? மேல கம்மி பண்ணி ஆமா சார். ஓகே, சரி ஓகே, ஃபங்க்ஷன்ஸ் தானே சார், அதனால 2 இதுக்கு ஒரே. சரி ஓகே 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 சூப்பர். இன்னும் அதுல ப்ராமிஸ் டாட் ரிசால்வ்னு இருக்குல்ல, அது வந்து அப்படிதான் கொடுக்கணுமான்னு எப்படி தெரியல எனக்கு ஆக்சுவலா அது என்னன்னு. அவங்க வந்து இந்த ப்ராமிஸ் இதுக்குள்ளே இருக்கிற ப்ராமிஸை ரிசால்வ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராமிஸ் டாட் ஆளுக்குள்ள ஒரு அரே இருக்கு பார்த்தீங்களா? அப்படிதானே அபிராமி? அப்படிதானே பண்ணியிருக்கீங்க நீங்கள்? ஆமா சார். ஆமா சார். ம் இல்ல புரியல அது எப்படி. சரி ஓகே. இப்போ இந்த ப்ராமிஸ் டாட் ஆல்னா என்னன்னு சொல்லி பார்த்தா தான் நம்மளால பார்க்க முடியும். நீங்க ஒரு டைம் இந்த ப்ராமிஸ் டாட் ஆல்ல பார்த்துட்டு வர்றீங்களா நீங்க? ஓகே சார். நான் பார்த்துட்டு வந்து இது எக்ஸ்பிளைன் இவர் பண்ணுறேன். தியாகு. ஆ சரி, ஓகே. நீங்க பார்த்துட்டு வந்துட்டு சொல்லுங்க. ம் இப்போ என்ன நடக்கும்னா இல்ல அந்த அது ப்ராமிஸ் எனக்கு டாட் தெரியும் ப்ரோ. ஆக்சுவலா ப்ராமிஸ் டாட் ஆல்னா வந்து அது வந்து எல்லா ம் ப்ராமிஸையும் வந்து அட் அ டைம்லாம் வந்து ப்ராசஸ் பண்ணும். சரி ஓகே. இந்த லைன் நம்பர் 67 மட்டும் சொல்றீங்களா அபிராமி? லைன் சார் நான் நம்பர் கொஞ்சம் 67. பார்த்து சார். சரி ஓகே. ம் தேங்க்யூ சார். சரி ஓகே, பார்த்துட்டு சொல்லுங்க. நானும் இதை பார்க்கணும். நானும் ப்ராமிஸ் டாட் ஆல் டேரெக்டாக இப்படி யூஸ் பண்ணதில்லை, அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன். சரி சரி, நானும் தியாகம் நானும் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா அபிராமி பார்த்துட்டு வந்து சொன்னாலும் ஓகே. ஓகே சார். நான் பார்த்து ஆ சரி ஓகே. அப்போ நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுவோம்னா, இந்த ஃபெச் ஏபியோட இன்ட்ரோடக்ஷன் மட்டும் சும்மா சிம்பிளாக தரலான்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். சரி, இந்த ஃபெச் ஏபின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னன்றது பார்ப்போம். The fetch API is a modern interface in JavaScript that allows you to make HTTP request. அப்போ இது என்னதுன்னா, இது ஒரு ஜாவாஸ்கிரிப்டில் இது என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, HTTP ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. HTTP ரிக்வெஸ்ட்னா என்னது அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃப்ரண்ட் எண்ட் இங்கே இருக்குது, லைக் உங்களோட ஆப் இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் வச்சுருக்கலாம், ஏதோ ஒன்று சம்திங் வச்சுருக்கீங்க. இது பேக் எண்ட் உங்களோட சர்வர் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே சர்வரில் நீங்கள் இங்கே ஏதோ டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த டேட்டா பேஸில் டேட்டா இருக்குது. இப்போ இங்கேருந்து நீங்கள் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணிவிட்டு, லைக் இந்த சர்வர் வந்து www.abirami.comனு ஒரு லொக்கேஷனில் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது இங்கேருந்து நீங்கள் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறீங்க அந்த இடத்துக்கு. அங்கே ரிக்வெஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த டேட்டா வேணும்னு கேட்குறீங்க. இது என்ன பண்ணுன்னா, இது கரெக்டான ரிக்வெஸ்ட்டா, கரெக்டான யூஸரா அப்படின்னு பார்த்துட்டு ஓகே இவங்களுக்கு நம்ம டேட்டா தரலாம் அப்படின்னா, திரும்ப ரெஸ்பான்ஸில் நமக்கு டேட்டா இங்கே வரும், ஃப்ரண்ட் எண்டுக்கு வரும். இதுதான் HTTP ரிக்வெஸ்ட். இங்கேருந்து ரிக்வெஸ்ட் போகும், சர்வர்லேருந்து ரெஸ்பான்ஸ் ரிட்டர்ன் வரும். இது வந்து ரிக்வெஸ்ட் இது வந்து ரெஸ்பான்ஸ். சரி, நான் சொன்னது புரிஞ்சா இல்லை எதுவும் கொஸ்டின் இருக்கா? புரிஞ்சுது சார். ஓகே சரி சரி. அப்போ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்து இட் ரீப்ளேசஸ் த ஓல்டர் XML HTTP request method and provides a cleaner and more flexible way to fetch resources asynchronously. சரி, அப்போ XML HTTP request method அப்படின்னா என்னன்னா, இந்த fetch API வர்றதுக்கு முன்னாடி
இப்போ நம்ம ஒரு டேட்டாவை பேக் எண்டில் போயிட்டு எடுத்துகிட்டு வர்றதுக்கு XML HTTP ரிக்வஸ்ட் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ யாருமே அதை யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போ வந்து ஃபெட்ச் தான் யூஸ் பண்ணுறோம். ஒரே ஒரு நிமிஷம் இருக்கு. சரி, இப்போ அந்த XML HTTP ரிக்வஸ்ட் தான் என்னதுன்னா இனிஷியலாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு பதிலாக தான் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், ஃபெட்ச் API வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எங்கேயுமே HTML HTTP ரிக்வஸ்ட் வந்து எங்கேயுமே என்ன செய்யறது இல்லை, யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போ ரியாக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சியோஸ்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஃபெட்சுக்கு பதிலாக ஆக்சியோஸ்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஜாவாஸ்கிரிப்ட்ல நம்ம படிக்க போகிறது ஃபெட்ச் தான். சரி, இப்போ இது வந்து ஒரு அசிங்க்ரனைஸ் ஆப்ரேஷன். சரியா? சரி, இந்த ஃபெட்ச் API uses promises making it easier to work with asynchronous data. சரி, அதுதான் சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ ஃபெட்ச் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா ரிக்வஸ்ட் சென்ட் டு த ஸ்பெசிஃபைடு URL. நான் சொன்னேன்ல, இங்கே வந்துட்டு ஒரு URL வச்சுக்கோமே. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு HTTPS இருக்குமா, abirami.com அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த கோலன் இங்கே வருமா நினைக்கிறேன். சரி சார் :// சார் https :// ஓகே சரி. இப்போ நான் ஃபர்ஸ்ட் பண்ணதான் கரெக்ட். சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு URLக்கு இப்போ நான் வந்து என்னன்னா இங்கேருந்து இந்த .comல இருக்கிற ஒரு காண்டாக்ட் லிஸ்ட் எடுக்க போறேன்னா காண்டாக்ட்ஸ் இப்படின்னு இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம். சரியா? அப்போ ஒரு URL வழியா என்னது ஒரு ரிக்வெஸ்ட் சென்ட் டு த ஸ்பெசிஃபைட் URL. அப்போ இங்கேருந்து ஒரு ரிக்வெஸ்ட் இந்த URL வழியா சென்ட் ஆகும். இந்த சர்வர் ப்ராசஸ் த ரிக்வெஸ்ட் அண்ட் சென்ட்ஸ் அ ரெஸ்பான்ஸ். அப்போ இந்த ரிக்வெஸ்ட்டை சர்வர் வந்து ப்ராசஸ் பண்ணும். என்ன ப்ராசஸ் பண்ணும், இந்த இருந்து வர்ற ஒரு ரிக்வெஸ்ட் வருது, இந்த ரிக்வெஸ்ட் வந்து சரியான ரிக்வெஸ்டா, இதை கேட்குற பர்சன் வந்துட்டு ஆத்தரைஸ்டு பர்சனா, இதுக்கு ஆக்சஸ் இருக்கா அப்படின்லாம் செக் பண்ணிட்டு தான் என்ன செய்யும், திரும்ப ரெஸ்பான்ஸ் தரும். இந்த ரெஸ்பான்ஸ் இஸ் கன்வெர்டட் டு JSON ஆர் அனதர் ஃபார்மேட் யூசிங் JSON. சரி, அப்போ இங்கேருந்து வர்ற ரெஸ்பான்ஸை JSON-ஆக மாற்றுவோம். இப்போ JSON-ஆ என்னன்னு பார்க்கணும். சரி, பார்ப்போம். எரர்ஸ் ஆர் ஹேண்டில்டு யூசிங் .catch ஆர் ட்ரை கேட்ச் பிளாக். அப்போ எரர் ஏதாவது நடந்துன்னா, இது ஃபெட்ச் வந்து ஒரு ப்ராமிஸ் தான். ஸோ இங்கே இது ஏதாவது எரர் நடந்துச்சுன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா கேட்ச் பிளாக் யூஸ் பண்ணி எடுத்துப்போம். ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணால், அல்லது .then யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே கேட்ச் மெத்தட் யூஸ் பண்ணுவோம், .catch மெத்தட். சரி, அப்போ அதுக்கப்புறமா காமன் HTTP ரிக்வெஸ்ட் மெத்தட் இன் ஃபெட்ச் API. சரி, இது வந்து ஒரு 4 மெத்தட் இருக்கு. இதை வந்து கர்ட் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. இன்னைக்கு அபிராமி கூட கேட்டாங்க. கெட்டுனா this request helps to retrieve some data from another server. சரி, இதை வந்து இந்த மெத்தடை பின்னாடி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபெட்ச் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா இந்த மெத்தட்லாம் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். சரி, இப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்கிட்ட ஆல்ரெடி ஒரே ஒரு நிமிஷம். ஃபெட்ச் APIன்றது REST API அப்படி நம்ம ஜாவால எல்லாம் சொல்லுவோம்ல, அந்த அது மாதிரி வேற, ரெஸ்ட் API வேறங்க. இல்ல REST அந்த API மாதிரி இதுல ஃபெட்ச் APIன்னு ஒண்ணு அந்த நேமுக்கு ரீநேம் தான் இங்க இதுவான்னு இது இல்லை நீங்க ரெஸ்ட் APIன்றது என்னதுன்னா இந்த மாதிரி ஒரு URL கரெக்டா, இந்த URL ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுவோம். அந்த URL அந்த ரிக்வெஸ்ட்டை பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது அந்த ஃபெட்ச் API. ஃபெட்ச் API என்ன பண்ணும்னா இந்த ரெஸ்ட் API வழியா நம்ம டேட்டா ரிசோர்ஸை ஆக்சஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் அது எப்படின்னு சொல்றேன். அந்த API-யோட நேமே ஃபெட்ச் API அப்படி சொல்ல ஃபெட்ச் API. ஆமா, அந்த மெத்தடோட நேம் வந்து REST மெத்தடோட இல்ல நீங்க இந்த இது ஒரு டாஸ்க் பண்றீங்கல்ல, இந்த டேட்டாவை எடுத்துட்டு வர்றதுக்குன்னு ஒரு டாஸ்க், அதுக்கு பேர் தான் ஃபெட்ச் மெத்தட். அதை தான் ஃபெட்ச் APIன்னு சொல்லுவோம். அதுக்கு இந்த ரிசோர்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றது ரெஸ்ட் API. இன்னொன்று கிராப் QRLலாம் இருக்கு. நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்றது ரெஸ்ட் API தான். சரி, இப்போ நம்ம ரெஸ்ட் API தான் யூஸ் பண்ண போறோம். அடுத்து பண்ண போறதே என்னன்னா, நான் இதை ரன் பண்ணி விட்றேன்.
பாருங்க வெதர் ஆப். இப்போ வந்து சென்னையில் வெதர் என்ன அப்படின்னு பார்ப்போம். பாருங்க சரி, தென்காசி வருதா? இப்போ ஒவ்வொரு லொக்கேஷன்லேயும் நீங்கள் வெதர் வந்து என்னென்ன வெதர் அப்படின்றத நீங்கள் செக் பண்ண முடியும். அப்போ இதுக்கு வந்து ஒரு ஏபி இருக்குது, ஏபி ப்ரொவைடர் இருக்காங்க. அந்த ஏபி ப்ரொவைடர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வெதர் டேட்டாவை எல்லாத்தையும் நமக்கு கொடுப்பாங்க. இந்த டிசைன் எல்லாமே நான் என்ன பண்ணேன்னா இங்கே வச்சுருக்கேன். இதாக இருக்கு பாருங்க, இந்த டிசைன் எல்லாமே இங்கே இருக்குது. சரி, நான் இதை அப்படியே காப்பி பண்ணிக்க போகிறேன். கண்ட்ரோல் A கொடுத்து அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இதை இன்னொரு இப்போ நம்ம கிரியேட் பண்ணோம்ல புதுசாக இந்த ஃபோல்டரில் வைக்க போகிறேன். இங்கே கொடுத்தோம்ல, இங்கே வந்து இதை வைக்க போகிறேன். சரியா, இந்த ஸ்கிரிப்டை மட்டும் எடுத்து விட்டுருவோம். ஸ்கிரிப்டை நம்ம பின்னாடி பண்ணுவோம். சரியா, ஸ்கிரிப்டை எடுத்தாச்சா? ஓகே, இந்த ஸ்டைலு ஒன்று இருக்குது. ஸ்டைல் எல்லாத்தையும் காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணி என்னோடய சிஎஸ்எஸ் ஃபைலில் நான் போட்டு வச்சுருறேன். ஸ்டைல் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்து தான் இருக்கும். நீங்கள் அதை ஒரு டைம் ரெஃபரன்ஸுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது எடுத்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபோக்கஸ் வந்து ஃபுல்லாகவே ஜாவா ஸ்கிரிப்ட் தான். லிங்க்கு சிஎஸ்எஸ் index.css. சரி, இப்போ இதையும் ரன் பண்ணி விடணும்ல, ஓப்பன் வித் லைவ் சர்வர். இப்போ இது நம்ம புதுசாக வச்சுருக்கிறது. இதை நியூ வெதர் அப்படின்றதுக்கெல்லாம் எடுத்து விட்டுருவோம். இப்போ இதில் எந்த ஆக்ஷனுமே இருக்காது, நான் இங்கே சர்ச் கொடுத்தாலும் வேலை நடக்காது. சென்னைன்னு கொடுத்தாட்டு சர்ச் கொடுத்தாலும் வேலை நடக்காது. ரீசன் என்னென்னா இப்போ நம்ம இன்னும் ஜாவா ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணலை, பண்ணுவோம். சரி, ஃபஸ்ட்டு எனக்கு என்னென்னா ஒரு பாடியில் வெதர் கண்டெய்னர்னு சொல்லிட்டு ஒரு டிவ் இருக்குது. அதுக்குள்ளே தான் எல்லாத்தையும் எடுத்து வைக்க போகிறேன். சரி, ஃபஸ்ட்டு ஒரு ஹெட்டிங்கு, அது இப்போ வந்து வச்சுப்போமா? சரி, ஒரு ஹெட்டிங்கு, அந்த ஹெட்டிங் தான் இங்கே இருக்குது. சரியா, அடுத்ததாக ஒரு டிவ்வு. இந்த டிவ் வந்து சர்ச் பாக்ஸுக்கு, இந்த சர்ச் பாக்ஸ் பண்ணியிருக்கோம்ல அதுக்கு. அதுக்கப்புறமா அது உள்ள ஒரு இன்புட் இருக்குது, இன்னொரு பட்டன் இருக்கும். அதில் தான் கெட் வெதர் பை சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். ரைட்டா? சரி, அடுத்து லோடர் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா சும்மா இங்கே வந்து எதாவது சிட்டி அப்படின்னு போட்டிங்கன்னா இடையில லோடர் உங்களுக்கு தெரியும். அந்த லோடர் தான் இது, கெட்டிங் வெதர் டேட்டா அப்படின்றது இந்த லோடு. அடுத்து இதில் வந்து எரர் வந்தால், எதுவும் எரர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் சும்மா 1 2 3 போட்டு, சரி இது ஏதோ ஒரு சிட்டியை எடுத்துகிட்டு வருது. சரி, இதுக்கு வந்து என்ன பண்ணலாம்? சரி, எரர் வந்து நம்ம மேனுவலாக க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணுவோமா? மேனுவலாக க்ரியேட் பண்ணோம்னா எரரு இங்கே இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதில் ஒரு 6 மட்டும் எடுத்து விட்டுறேன். சேவ் பண்ணிட்டேன். இங்கே போட்டாச்சு. இன்டர்னல் எரர் மெசேஜ் இங்கே பாப்புலேட் ஆகுதா? சரி, அப்போ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எரரையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஷோ பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த எரர் டிவ் அப்படின்றது, எரர் மெசேஜுக்கான ஒரு டிவ். சரி, அடுத்ததாக வெதர் இன்ஃபோவில் என்ன இருக்குன்னா அந்த சிட்டி நேம் என்ன. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூ வெதர் சென்னை சர்ச் பண்ணோன்னா இந்த இருக்கு பாருங்க. இப்போ சிட்டி நேம் போடுறதுக்கு இது,
வெதர் ஐக்கான், இந்த ஐக்கானு, அதுக்கப்புறமா டெம்பரேச்சர் சொல்கிறதுக்கு இது, அதுக்கப்புறமா டெஸ்கிரிப்ஷன், இது என்ன டெஸ்கிரிப்ஷன், ஓவர் காஸ்ட் க்ளவுட்ஸ். இந்த மாதிரி ஒரு சில டெஸ்கிரிப்ஷனையும் நம்ம சொல்ல போகிறோம் ஒவ்வொரு இதுக்கும். அடுத்ததாக ஃபீல்ஸ் லைக்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெதர் பற்றின டீட்டெயில்ஸ், எவ்வளோ டிகிரி செல்சியஸ் இருக்குது, ஹியூமிடிட்டி எவ்வளோ, விண்டு ஸ்பீடு எவ்வளோ, ப்ரெஷர் எவ்வளோ, இந்த டேட்டாலாம் நம்ம பாப்புலேட் பண்ண போகிறோம். அதுக்கான டிவ் தான் இது. சரி, இப்போ நான் சொன்ன வரைக்கும் ஓகேவா, இல்லை இதில் எதுவும் கொஸ்டின் இருக்குதா? ஓகே. சரி சரி, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம இந்த பட்டன் கிளிக் பண்ணால் என்ன நடக்கணுன்றதை ஃபஸ்ட் பண்ணுவோமா? சரி, அப்போ இந்த கெட் வெதர் பை சிட்டி, get weather by city const ரைட். இப்போ இந்த வெதர் பற்றின டேட்டாவை நான் எடுத்துகிட்டு வரணும், கரெக்டா? சரி, அப்போ இப்போ எனக்கு என்ன வேணும்னா வெதரில் நான் எந்த இடத்துல என்டர் பண்ணுறேன்னா இந்த இன்புட் பாக்ஸுக்குள்ளே என்டர் பண்ணுறேன். சரி, சிட்டி நேமை இந்த இன்புட் பாக்ஸில் என்டர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எனக்கு என்ன வேணும்னா அந்த என்ன சிட்டி உள்ளே என்டர் பண்ணியிருக்கணும் அந்த சிட்டி நேம் எனக்கு வேணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கான்ஸ்ட் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. இப்போ இங்கே என்ன வச்சுருக்கோன்னு பார்ப்போம். சர்ச் சிட்டி காப்பி பண்ணிக்கிட்டேன், பேஸ்ட் பண்ணிட்டேன், டாட் வேல்யூ, ரைட்டா? இப்போ லாகில் சரி, இப்போ இங்கே தானே. இப்போ இதை F12 எடுத்துவோம், நமக்கு கன்சோல் ஓப்பன் ஆகும். ஓகே, இன்னும் இந்த இந்த HTML-க்குள்ளே ஜாவாஸ்கிரிப்ட்னு எடுத்துகிட்டு வரல, அதனால தான் எனக்கு அந்த எரர் வருது. ஸ்கிரிப்ட் சோர்ஸ் இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ், ரைட்டா? சரி, எரர் வரல, ஆனாலும் எனக்கு எதுவும் பிரிண்ட் ஆகலை. சரி, என்னன்னு பார்ப்போம். சரி, இப்போ என்னன்னு பார்ப்போம். டாக்குமெண்ட் கெட் வெதர் பை சிட்டி. ஓகே, சாரி, இங்கே லாக் போடலை, அப்போ தானே பிரிண்ட் ஆகும் சிட்டி. பிரிண்ட் ஆகுதா? இங்கே சென்னைன்னு டைப் பண்ணி தான் இருக்குது. ஸோ இப்போ பிரிண்ட் ஆகும், செகண்ட் டைம் பிரிண்ட் ஆகுது. சரி, சூப்பர். இப்போ ஃபங்க்ஷன் காலிங் இருக்குது, ரைட்டா? சரி, இப்போ எனக்கு என்ன வேணும்னா இதே மாதிரி வெதர் டேட்டா எனக்கு வரணும். வெதர் டேட்டா எங்கேருந்து வரணும்னா எனக்கு பேக்கெண்டில் இருந்து வரணும். இந்த இதை போடுறது, இந்த ஏபி தர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெதர் ஏபின்னு நம்ம கூகுளில் போட்டிங்கனாலே உங்களுக்கு வரும். ஏபி ஃப்ரீ, இந்த ஓப்பன் வெதர் மேப் இவங்க தர்றாங்க ஃப்ரீ ஏபி. ஸோ இங்கேருந்து எடுத்துக்கலாம் நம்ம கரண்ட் வெதர் டேட்டா, கரண்டாக வெதர் டேட்டா எடுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நான் இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், என்ன சிட்டி நேம் ஏபிக்கு. சரி, சிட்டி நேம்
இங்கே லேட்டிடியூட் லாங்கிடியூட் வச்சுருக்காங்க. சரியா? அப்போ வேற ஏதாவது இருக்குமோ? ஏபிஐ ஓப்பன் வெதர் மேப் தான். டேட்டா 2.5 வெதர் சர்ச் கொரி. ஓகே, சர்ச் தான். சர்ச் பார்க்கணும். ஓகே, நான் இங்கே இருந்து தான் எடுத்திருக்கேன். இங்கே சைன்இன் பண்ணுவோம். சைன்இன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்படி நீங்கள் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏபிஐ கீ இருக்கும். இந்த ஏபிஐ கீ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கரெக்டான பர்சனா, உங்கள் இந்த அக்கௌண்ட்லேருந்து டேட்டா எடுக்கிறதுக்கு கரெக்டான பர்சனா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கான கொடுக்கக்கூடிய பாஸ்வேர்டு தான் இது ஏபிஐ கீ. நம்ம எப்படி யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம ஒரு அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுறோமோ, அதே போல் ஒரு ஏபிஐ ரிக்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஏபிஐ கீ யூஸ் பண்ணுவோம். இது நீங்கள் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் டோக்கன் சொல்லுவாங்க. ஆக்சஸ் டோக்கனும் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் ஆல்ரெடி ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுறதுனால சொல்கிறேன். இப்போ இங்கே வந்து ஏபிஐ கீ தான் யூஸ் பண்ணுறோம். சரியா? சரி, அப்போ நீங்கள் இங்கேருந்து எடுத்துக்கோங்க. இந்த என் பாயிண்ட் மட்டும், அதாவது என் பாயிண்ட்னா அங்கே இருக்கிற யூஆர்எல் மட்டும் நான் தர்றதை அப்படியே நீங்கள் நினச்சிக்கோங்க, காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க. சரியா? எனக்கு கரெக்டாக எந்த இடத்துல இருக்குன்னு ஃபைன் பண்ண முடியல. ஏன்னா நாங்கள் இது போன பேட்சில் இந்த ப்ராஜெக்ட் பண்ணோம். ஸோ அப்போ பார்த்தது. இப்போ வந்துட்டு இன்னும் அது எக்ஸாக்டாக என்ன யூஆர்எல்னு தெரியல. சரி, இப்போதைக்கு இந்த யூஆர்எல் எடுத்து வச்சுக்கிறேன். சரியா? கான்ஸ்ட் யூஆர்எல் சொல்லியிருந்தேன்ல. என்ன சொன்னேன்னா, ஒரு யூஆர்எல், ஏதாவது ஒரு யூஆர்எல் இருக்கும், அந்த யூஆர்எல் வழியாக அந்த ரிசோர்ஸை ஆக்சஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே தான் இங்கேயும். சரியா? இப்போ இந்த சிட்டி இதில் சிட்டி டாட் வேல்யூ, நான் இங்கே வேல்யூ வந்து ஆல்ரெடி எடுத்துட்டதுனால இங்கே வேல்யூ இல்லை. இந்த ட்ரிம்னு ஒரு மெத்தட் இருக்கு பாருங்க. இந்த ட்ரிம் மெத்தட் என்ன பண்ணுன்னா, இப்போ ஒரு சம்திங், இப்போ ஏதோ ஒரு சிங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி அபிராமி அப்படின்னு இருக்காங்க, நேம் இருக்குன்னா, இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்பேஸை அது கட் பண்ணிடும். எம்டி ஸ்பேஸ் இருந்தால் கட் பண்ணிடும். அதுக்காக தான் இந்த ட்ரிம்ன்றது யூஸ் பண்ணுறது. சரியா? சரி, இப்போ என்னன்னா இதுக்கு வந்து பாஸ்வேர்டு தேவை. ஏன்னா ஏபிஐ ஐடின்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டர், கொரி பேராமீட்டர், இந்த மாதிரி கொஸ்டின் மார்க் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நேம் கொடுத்து அதுக்கு ஈக்குவல் கொடுத்து ஒரு வேல்யூ கொடுக்கறதுக்கு பேர் கொரி பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவோம். இதெல்லாம் நீங்கள் இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு, கொஞ்சம் பின்னாடி பார்க்குறது பெட்டர். ஒருவேளை நீங்கள் ஏபிஐ யூஸ் பண்ணுறீங்கன்னா கொரி பேராமீட்டர்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏதாச்சும் ஐடியா இருக்குதா கொரி பேராமீட்டர்ஸ் பற்றி? இருக்கு சார். அந்த யூஆர்எல்லோடயே நம்ம அனுப்பி விடுவோம்ல. அதுதான் கொரி பேராமீட்டர்ஸ். ஓகே,
கான்ஸ்ட் ஏபிஐ கீ ஏபிஐ கீ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நீங்களும் என்ன பண்ணலாம்னா உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஏபிஐ கீ ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இந்த ஓப்பன் வெதர் மேப்ன்ற இந்த அக்கௌண்ட் போயிட்டு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்கள் இங்கேயே எடுத்துக்கலாம். மை ஏபிஐ கீஸில் போயிட்டு எடுத்துக்கலாம். நான் இங்கே பாருங்கள் வெதர் ஆப்புக்குன்னு சொல்லி ஒரு ஏபிஐ கீ கிரியேட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு ஒரு வேளை புதுசாக எதுவும் ஏபிஐ கீ நீங்களே ஜென்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே கீக்கான நேமை கொடுத்துட்டு ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா ஒரு புது ஏபிஐ கீ வந்துடும். சரியா? இப்போதைக்கு இந்த ஏபிஐ கீயை காப்பி பண்ணிக்கிறேன். இது டிஃபால்ட்டா உள்ளதா சார்? அதுவே ஜெனரேட் பண்ணிடுங்க. டிஃபால்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே இருக்கும். அதிலே இருக்கும் இனிஷியலாகவே. உங்களுக்கு வேணும்னா புதுசாக ஒன்று ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க எடுத்திருக்கிறது புதுசா ஜெனரேட் பண்ணதா சார்? புதுசாக ஜென்ரேட் பண்ணது. ஆமாம், நான் முன்னாடி லாஸ்ட் டைம் வெதர் ஆப் பண்ணும்போது ஜென்ரேட் பண்ண கீ. ஓகே. சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இப்போ தான் என்ன செய்ய போகிறோம்னா ஃபெட்ச் ஏபிஐ யூஸ் பண்ண போகிறோம். இப்போ தான் என்ன பண்ண போகிறோம்? ஃபெட்ச் ஏபிஐ யூஸ் பண்ண போகிறோம். இதுவும் நீங்க பழசுல அந்த அந்த கோடு கொஞ்சம் காமிங்க சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே சரி. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபெட்ச் ஏபிஐ யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் ஃபெட்ச்ன்னு டைப் பண்ணாலே இது வந்துடும். இது ஒரு ஃபங்க்ஷன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்கும். ஒன்று வந்துட்டு இன்புட்டு, இதில் வந்து ஒரு யூஆர்எல், ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து யூஆர்எல், அடுத்த ஆர்குமெண்ட் வந்துட்டு ஆப்ஷன் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு யூஆர்எல் தரணும். இப்போ யூஆர்எல் கொடுக்கணும். இதில் வந்து இதில் ஆப்ஜெக்ட், இதில் பார்த்தீங்கன்னா மெத்தடுன்னு ஒன்று இருக்கும். மெத்தடுன்னு ஒன்று இருக்குதா, அப்புறம் ஹெட்டர்ஸ்னு ஒன்று இருக்கும். ஹெட்டர்ஸ்ன்றது ஆப்ஜெக்ட். சரியா? கண்டென்ட் டைப்னு ஒன்று இருக்குது. சரி, இந்த ஹெட்டர்ஸு ஆப்ஷன்ஸை ரெண்டாவது பார்ப்போம். இந்த ஆப்ஷன்ஸ் ஆப்ஜெக்டை ரெண்டாவது பார்ப்போம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இப்போ இந்த ஃபெட்சுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்னதுன்னா யூஆர்எல். அதனால தான் இந்த யூஆர்எல்லை கொடுத்துருக்கோம். இதில் இந்த செகண்ட் ஆர்குமெண்ட் சொன்னோம்ல, இது ஆப்ஜெக்ட், இதில் மெத்தடுன்னு ஒன்று இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மெத்தட் வந்து கெட்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த கெட் மெத்தட் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தோம்ல, இப்போ நம்ம வந்து கெட் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். கெட் திஸ் ரிக்வெஸ்ட் ஹெல்ப்ஸ் டு ரெட்ரைவ் சம் டேட்டா ஃப்ரம் அனதர் சர்வர். அப்போ ஒரு இடத்துல இருந்து டேட்டாவை நீங்கள் எடுத்துகிட்டு வரணும், ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறீங்க அப்படின்னா அதை கெட்டுன்னு சொல்லுவோம். கெட்டுன்ற மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அப்போ கெட் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த ஃபெட்ச் ஏபிஐல டிஃபால்ட் மெத்தடே கெட் மெத்தட் தான். அப்போ கெட்டு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி மெத்தடை சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அதனால இந்த இடத்துல ஆப்ஷன் ஆப்ஜெக்ட் கொடுக்க தேவை இல்லை. ஒருவேளை அதை தவிர்த்து இந்த போஸ்ட்டு, புட்டு, டெலிட்டு இந்த 3ல் எது பண்ணாலும் என்ன சொல்லணும்? நீங்கள் மெத்தட் என்ன மெத்தட் பண்ணுறீங்கன்றத சொல்லணும். ஆனால் இந்த கெட் மெத்தடுக்கு மெத்தட் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா டிஃபால்ட் மெத்தடே அதுதான். சரி, அப்போ இந்த ஃபெட்சில் நீங்கள் இந்த மாதிரி யூஆர்எல் கொடுத்துட்டீங்க, கரெக்டா? இதுல போஸ்ட்லாம் யூஸ் பண்ணுவோமா சார்? இதோட முடியும். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இந்த கெட்டு மட்டும்தான் பார்ப்போம். இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம், அதில் போஸ்ட்டு, டெலிட்டு, புட்டுலாம் பார்ப்போம். சரியா? அப்போ இதில் அந்த போஸ்ட் கெட்டோட அந்த மெத்தடையும் கொடுத்துருந்தீங்களா சார்? ரெஃபர் பண்ண ஈஸியாக. கெட்டோட மெத்தடையும் கொடுத்துருக்கேன். இதா இருக்குல்ல மெத்தட், இதுல கெட்டுன்னு போட்டுக்கலாம். நீங்க இந்த மாதிரி ஒரு இது டிஃபால்ட்டாவே இது கெட் மெத்தட் தான் இருக்கும். நீங்க எப்படி மென்ஷன் பண்ணலாம்னா கெட் மெத்தட் தான் அது. அதனால நான் அதை மென்ஷன் பண்ண தேவையில்லைன்னு சொன்னேன் கெட்டுக்கு. இல்லை நீங்க மென்ஷன் பண்ணிக்கணும்னாலும் பண்ணிக்கோங்க. ஒன்று இந்த மாதிரி .10 யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபெட்ச் எப்பவுமே என்னதுன்னா உங்களுக்கு ப்ராமிஸ் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதனால இந்த இடத்துல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன். இதில் res.json, ஏன்னா இதுல இருந்து வர்ற டேட்டா வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரீடபிள் ஸ்ட்ரீமர், அதாவது நம்மளால் ரீட் பண்ணுற மாதிரி இருக்காது. இதை வந்து என்ன செய்யணும்னா ஜாவா ஸ்கிரிப்ட், இது ஜேசன்னா என்னதுன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் சொல்லும்.
இது ஒரு டேட்டா. சரியா? இது ஜேசனை பற்றி பார்ப்போம், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? இப்போதைக்கு இந்த ரெஸ்ன்றதை அனுப்பிச்சி விட்றேன். இப்போ அடுத்த இதில் டாட் தென்னு, ஏன்னா இது வந்து ஷார்ட்டு. அப்போது நீங்கள் பாருங்கள், இதில் இருந்து இப்படி எழுதுனா இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னு உங்களுக்கு ஐடியா இருக்குதா? இந்த மாதிரி ஷார்ட்டாக எழுதுனா இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? நம்ம முன்னாடி பார்த்தோம், இந்த மாதிரி இப்படி ஷார்ட்டாக எழுதுனா அது இம்ப்ளிசிட்டாக ஒரு வேலை பண்ணுது. என்ன வேலை பண்ணுது? இந்த லைனை விட்டுருங்க, இதை விட்டுருங்க, இந்த ஏரோ இப்படி போட்டு பண்ணா என்ன நடக்கும்? என்ன சொன்னீங்க தியாகு? கேட்கல எனக்கு. ரிட்டர்ன் பண்ணுது. கரெக்ட். அப்போ ரிட்டர்ன் பண்ணுறத அடுத்த என்ன செய்யணும்? அடுத்த தென்னில் நம்ம என்ன செய்யலாம்? வாங்கிக்கலாம். அப்போ ஜெய்சான் டேட்டா சொல்லி வாங்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதில் இருக்கிறத நான் என்ன பண்ணுறேன்? லாக் போட்டு ஜேசன் டேட்டான்னு காட்டுறேன். ரைட்டா? சரி, இப்போ ஒரு வேளை இதில் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா கேஷ் போட்டு இங்கே பிடிச்சிக்கலாம். ரைட்டா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ எழுதியிருக்க நான் சிண்டெக்ஸ் புரியுதா அல்லது இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்குதா உங்களுக்கு? புரியுது. சரி, புரியுது சார். தென்னன்றது வந்து கேட்ச் பிளாக் மாதிரியா சார்? புரியல. சாரி, ட்ரை பிளாக் மாதிரியா சார்? எது டென்? ஆமாம் ஆமாம், எக்ஸாக்ட்லி அதேதான். தென் வந்து ட்ரை பிளாக் மாதிரி. இப்போ இதுதானே நம்ம பார்த்தது. இப்போ சென்னை கொடுக்குறேன். இப்போ பாருங்க, எனக்கு டேட்டா வந்திருக்கு. எங்கேருந்து? லைன் நம்பர் 8 இருந்து வருது. 8 தானே இந்த ரெஸ்பான்ஸ் போட்டிருந்தோம் கன்சோல் ஆகல. இப்போ 8 என்ன டேட்டா வருதுன்னு இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். அப்புறம் எனக்கு ஒரே டவுட்டா, இப்போ நம்ம ரெஸ்பான்ஸ் ஜேசன் வந்து கொடுக்குறோம்ல, அப்போ அதுக்குள்ள எதுக்கு திரும்ப புரியல. இல்ல, ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன் கொடுக்குறோம்ல, அதுக்குள்ள திரும்பவும் ரெஸ்பான்ஸ் எதுக்கு பாஸ் பண்ணும்? ஏன்னா அந்த டேட்டாவை தான் நம்ம ஜேசன் நார்மல் ஜாவாஸ்கிரிப்டாக மாற்ற போகிறோம், ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டாக மாற்ற போகிறோம். இப்போ இல்ல, பாருங்க, அப்போ ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன் ரெண்டு இடத்துல கொடுக்குறோம்ல, ரெஸ்பான்ஸ். ஒரே நிமிஷம் இந்த வர்றேன். இந்த சிண்டெக்ஸை நான் தப்பாக எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் செக் பண்ணுவோம். ரெஸ்பான்ஸ் டாட் பாஸ் ஜேசன், ஒரே நிமிஷம். இந்த ஃபெட்சிக்கானது நீங்கள் சொன்னது நோட் பண்ணக்கூடியது, நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். ஒரே நிமிஷம். ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன், ஓகே. இதுக்குள்ளே நான் பாஸ் பண்ண தேவையில்லை. ஸோ அந்த பாஸ் பண்ணுறதை அது இக்னோர் பண்ணிக்கிடுது. இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்கள் இன்னொன்று இருக்குது, நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஜேசான் டாட் பாஸ், இதில் ரெஸ்பான்ஸ் தரும். நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் கொடுத்துட்டேன் ரெஸ்பான்ஸுன்ட்டு. இது இங்கே ஃபெட்சில் இது யூஸ் ஆகாது. நீங்கள் இந்த மாதிரி தான் தரணும். நல்லா நோட் பண்ணியிருக்கீங்க, நல்ல பாயிண்ட். அது எதுல சார் யூஸ் பண்ணுவோம்? ஜேசன் டாட் அப்படின்னு போட்டு ஆக்சியோஸ்னு ஒன்று இருக்கும். நம்ம அடுத்து ரியாக்ட் படிக்கும்போது பார்ப்போம். சரி சரி, இப்போ இதுதானே? சரி, சென்னை கிளிக் பண்ணியாச்சு, டேட்டா வந்துருச்சு. அப்போ இங்கே என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இது கண்ட்ரி என்னது? இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இதில் இன்னும் ஒரு சில டேட்டா வரும். என்ன
என்ன டேட்டா? இங்கே என்ன டேட்டா இருந்தது? சென்னை எவ்வளோ டிகிரி செல்சியஸ் அதெல்லாம் இருந்துச்சுல. ஓ இங்கே விண்டு ஸ்பீடு வருது பாருங்க, விண்டு ஸ்பீடு, வெதர் அரே. ஆமாம், இதில் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் வந்துடுது பாருங்க. ஓவர்காஸ்ட் கிளவுட்ஸ், டைம் சொன்னேன், நேம் சென்னை, எது கொடுத்தோமோ அது எல்லாமே வருது. நீங்கள் என்ன டேட்டா வேணுமோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில். சரியா? நம்ம அதில் கொஞ்சம் மினிமலான டேட்டா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிகிரி செல்சியஸ் எவ்வளோ, டெஸ்கிரிப்ஷன் எவ்வளோ, நேம் என்ன, சென்னை ஃபீல்ஸ் லைக் எவ்வளோ டிகிரி செல்சியஸ் இருக்குது, ஹியூமிடிட்டி என்ன, இந்த மாதிரி டேட்டா நம்ம பாப்புலேட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி எடுத்து நம்மளும் நினச்சிக்கலாம், பாப்புலேட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ ஒருவேளை இந்த ஜேசனை மாற்றுறதுக்கு முன்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ என்ன செய்கிறோம்னா எக்ஸ்பிளிசிட்டாக ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லாக் போட போகிறோம். ப்ரெஸ் ரைட்டா, அதுக்கப்புறமா ரிட்டர்ன் பண்ணுவோம். இவனை ஃபஸ்ட் வந்துட்டு பாருங்க, இந்த ரெஸ்பான்ஸ் வந்துட்டு நமக்கு என்ன, இந்த பாடியில் பாருங்க ரெஸ்பான்ஸ் வந்து லாக் ஆகிருக்கும். இந்த ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம எப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னா, பாடியில் இருக்கிற டேட்டாவை ஜேசானா இதை மாற்றினதுக்கு அப்புறம் தான் நம்மளால நினச்சிக்க முடியும், டேட்டாவை எடுக்க முடியும். இது வந்து ஃபெட்சில் இருக்கிற ஒரு ட்ராபேக். ஆக்சியஸில் இது கிடையாது, இதை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஆக்சியஸில். ஆக்சியஸ் படிக்கும்போது அந்த டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். சரி, அடுத்து இதில் வந்து என்னென்னா, இதில் இந்த ஃபெட்ச் எதுவும் ஃபெயிலியர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபெட்ச் வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. ஒன்று ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு பாருங்க. இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்திருக்குன்னு அர்த்தம் ப்ராப்பராக. அல்லது இது ஃபால்ஸுன்னு இருந்துச்சுன்னா இது ஃபெயில் ஆயிருக்குன்னு அர்த்தம். யாரும் ஏதோ சொல்ல வந்தீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சார், ஒரு வாட்டி நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம், ஒரு வாட்டி ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். அதனால தானே சார் 2 வாட்டி. ஆமாம், ரிட்டர்ன் பண்ணதை எங்கே வாங்கியிருக்கோன்னு சொல்லுங்க பார்ப்போம். இங்கே ரிட்டர்ன் பண்ணிட்டோம், இதை இன்னொரு இடத்துல பிரிண்ட் பண்ணுறோம். அது எங்கே பிரிண்ட் பண்ணுறோம்? கீழே தென்ல தானே சார்? இந்த தென்ல. நீங்கள் இதை ரிட்டர்ன் பண்ணிட்டு பண்ணாலும் சரி, அல்லது இதை இங்கேயே ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிட்டு பண்ணாலும் சரி, அப்படி பண்ணுறது பெட்டராக இருக்காது. ஸோ நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கேட்சில் ஓட்டிங்கன்னா இந்த டேட்டா வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட்டு இந்த, அதாவது எப்படின்னா இந்த கோடை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும், ரீடபிளாக இருக்கும். ஸோ அதனால் அந்த செயின் போட்டுக்கிட்டீங்க. இப்போ இங்கேருந்து ஜேசனாக ரிட்டர்ன் பண்ணுறோம். அது வந்து லைன் நம்பர் 11 நமக்கு பிரிண்ட் ஆகுது. கரெக்டாக? இப்போ ரெஸ்டார்ட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரூ. இப்போ எனக்கு டேட்டா வந்திருக்கு. இப்போ நான் இதில் ஏதாவது ஒன்று தப்பு பண்ணுறேன், 6 எடுத்து விட்றேன், அது ட்ரூ வருதா என்னங்க, ஃபால்ஸ். அப்போ ரிக்வஸ்ட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. 404னா என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரி ஒரு பேஜ் இல்லை, இந்த மாதிரி நீ கேட்டல, ஒரு ரிக்வஸ்ட் அனுப்புனல, இந்த மாதிரி ஒரு சர்வர் இல்லை, நீ கேட்ட மாதிரி ஒரு சர்வர் இல்லை, ஒரு அப்படின்னு சொல்லிடுங்க. நாட் ஃபவுண்ட். நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கீங்க 404 நாட் ஃபவுண்டுன்ட்டு. இப்போ வரும். இப்போ புரியுதா டேட்டா எப்படி வருது போட்டு? ஓகே, அப்போ இதே தான் நீங்கள் ஏசிங் அவைட் போட்டு யூஸ் பண்ணலாம். அது பார்க்குறோமா எப்படின்ட்டு, அது வரைக்கும் பார்த்துட்டு நீங்கள் நிப்பாட்டுறேன். இந்த டேட்டாவை ரெண்டர் பண்ணுற விஷயங்களை நாளைக்கு பார்க்கலாம். அதாவது இந்த சென்னை, இந்த டிகிரி, இதெல்லாம் இங்கே விசிபிள் ஸ்க்ரீனில் ரெண்டர் பண்ணுறோம்ல, அதை நம்ம நாளைக்கு பார்ப்போம். நான் நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு டைமிங் சொல்கிறேன். ஒருவேளை நமக்கு டைமிங் செட் ஆகலை அப்படின்னா மண்டே பார்ப்போம். சார் நாளைக்கு எனக்கு ஆஃபீஸ். சொல்லுங்க. மெத்தடும் தான். மெத்தட் வந்து இன்னொரு ப்ராஜெக்ட் நம்ம செப்பரேட்டா பண்ணுவோம். கெட்டு இதுக்கு சொல்றேன், இந்த ஆப்ஷன் மேப்ல வந்து மெத்தட் தவிர வேற ஏதோ அதுக்கப்புறம் என்னன்னா ஹெட்டர்ஸ்னு ஒன்று உண்டு.
அதெல்லாமே ஹெட்டர்ஸ் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஆத்தரைசேஷன் ஒன்று ஹெட்டர்ஸில் வந்து அனுப்பிச்சுடுவோம். எதுக்காகனா இப்போ நம்ம ஏபிஐ கீயை வந்துட்டு இவங்க வந்துட்டு யாருன்னா இந்த இவங்க இருக்காங்களா ஓப்பன் வெதர் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா நீ டேரெக்டாக ஏபிஐ கீயை வந்துட்டு இதுலேயே அனுப்பிச்சி விடு, யூஆர்எல்லே அனுப்பிச்சி விடுன்னு சொல்கிறான். பட் இது யூஆர்எல் அப்படி அனுப்புறது வந்து செக்யூர் கிடையாது. அதுக்கு பதிலாக நீ வந்து ஹெட்டர்ஸில் அனுப்ப சொல்லுவாங்க. அப்போ இதில் வந்துட்டு என்னென்னா இந்த ஆப்ஷன்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்னொரு ப்ராஜெக்டில் நான் கட்டாயமாக சொல்கிறேன். அந்த ஹெட்டர்ஸில் வச்சு இந்த மாதிரி ஏபிஐக்கு அனுப்ப சொல்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வர்றேன். அப்போ அதில் எல்லாத்தையும் சொல்கிறேன். நான் இப்போ என்னென்னா கொஞ்சம் சிம்பிளாக இதில் ஒரு எக்ஸாம்பிளோட முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். கொஞ்சம் ஸ்லோவாக போனால் ஈஸியாக இருக்கும். மொத்தமாக எல்லாத்தையும் நம்ம படிக்கும்போது கஷ்டமாயிடக்கூடாதுன்றதுனால தான். ஏன்னா போன பேட்ச் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க, அதனால. சரியா? ஓகே. சரி. அப்போ இங்கே வந்து நான் ஏசிங்கன்னு மாற்றிக்கிறேன். ஏன்னா இது ஃபெச் வந்து ஒரு அசைன்மெண்ட் டாஸ்க், கரெக்டாக? அப்போ ஃபெச்சு, அப்போ இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன்னா ரெஸ்பான்ஸை ஷார்ட்டாக போட்டுட்டு ஃபெச்சு, இப்போ யூஆர்எல் இதை மட்டும் கொடுத்துட்டு லாக் போடுறேன். எஸ், ஒரே நிமிஷம். சரி, அப்போ இங்கே வந்து ப்ராமிஸ் வந்து பெண்டிங்னு வந்திருக்கு. அப்போ இதுக்கு ரீசன் என்ன? ஃபஸ்ட்டு ஸ்டேட் பெண்டிங் ஆகி ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. நமக்கு பிரிண்ட் ஆனது இனிஷியலாக பெண்டிங்னு இருக்கும்போது. சரி, அது டைம் டிலே இருக்குதா சார்? டைம் டிலே. சரி, வேற எதுவும் ஆன்சர் இருக்குதா? ஏன் பெண்டிங் ஸ்டேட்டில் பிரிண்ட் ஆகுது? எனக்கு டேட்டா தானே வரணும். அதான் bro, நம்ம இப்போ அவேட் யூஸ் பண்ணாதனால டைரக்டா லைன் நம்பர் 14 போயிடுச்சு. கரெக்ட். அப்போது ஒரு அசிங்க்ரனைஸ் டாஸ்க் வந்துட்டு இந்த ஏசிங் போட்டு அவைட் போடுறோம் அப்படின்னா இது வந்து அசிங்க்ரனைஸ், ஒரு ப்ராமிஸ் ரிட்டர்ன் பண்ணக்கூடியது. இது என்ன நடக்கும்னா நமக்கு நல்லாவே தெரியும், ஒரு அசிங்க்ரனைஸ் டாஸ்க் வந்துட்டு கோடை பிளாக் பண்ணாது, நெக்ஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகுறத பிளாக் பண்ணவே பண்ணாது. அப்போ இங்கே என்ன நடக்கும்னா இந்த ஃபெட்சில் இருந்து டேட்டா வந்து முடிகிறதுக்கு முன்னாடியே லைன் நம்பர் 14ல் இருக்கிற கன்சோல் லாக் வந்து பிரிண்ட் ஆகிட்டு. அப்புறம் அசிங் ரிமூவ் பண்ணுறோம். அசிங்க ரிமூவ் பண்ணாலும் அதே தான். அவேட் யூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம அசிங்கே யூஸ் பண்ணுவோம். ஓகே. அப்படின்னா இனிமேல் வந்து அது வந்து அந்த டேட்டா வந்தாலுமே அது பிரிண்ட் ஆகாது, அப்படிதானே சார் அர்த்தம்? ஏன்னா அந்த கன்சோல் ஆக தான் பிரிண்ட் ஆகி முடிச்சிருச்சு. நம்ம ஒரு தப்பு பண்ணியிருக்கோம், அதனால அது நடக்குது. அப்படி இல்ல இப்போ வந்து அவைட் போடாம நம்ம அதை பெண்டிங்னு கொண்டு வந்துட்டோம். இப்போ திரும்ப அது வந்து அந்த ப்ராசஸ் முடிஞ்சு வந்து கரெக்டா சக்சஸ்னு வந்தாலும் பிரிண்ட் ஆகாதுல்ல? பிரிண்ட் ஆகாது, ஏன்னா அந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுன்ற. ஆமாம், கரெக்ட். அதனால அப்போ நீங்கள் இங்கே என்ன பண்ணணும்னா இப்போ அவைட் போட்டிங்கன்னா இந்த இடத்துல வெயிட் பண்ணும், டேட்டா வந்து சேர்ற வரைக்கும் வெயிட். இப்போ வந்துட்டா இப்போ நம்ம ஜேசானா இது கன்வெர்ட் பண்ணிக்கணும். இப்போ ட்ரூன்னு இருக்குதா? இப்போ என்ன இப்போ வந்து அசிங்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணா இந்த பிளாக் ஃபுல்லாகவே வந்து சிங்க்ரனைஸ் பிளாக்காக தான் இருக்கும். ஸோ வந்து அப்போ வந்து ஸ்விட்சுக்கு அது வெயிட் பண்ணணும் தானே? புரியல. அப்படின்னு இல்லை, அதாவது ஒரே நிமிஷம் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா அசிங்கை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஃபெட்சுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒன்று இது சிங்க்ரனைஸ் ஆகாது. இது என்னன்னா ஃபெட்சுன்றது ஒரு ப்ராமிஸை தான் ரிட்டர்ன் பண்ணும். அப்போ ப்ராமிஸ் வந்து இங்கே பாருங்க, ப்ராமிஸ் தான் போட்டிருக்கு. ப்ராமிசஸ் ஒரு அசிங்க்ரனைஸ் டாஸ்க் டிஃபால்ட்டாகவே. இந்த அசிங் ஏன் போடுறோம் அப்படின்னா அவைட் போடணும் அப்படின்னா நீங்கள் அசிங் யூஸ் பண்ணி தான் ஆகணும். நான் என்ன பண்ணேன்னா அசிங்கை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு இந்த அவைட்டில் உங்களுக்கு பெண்டிங் ஸ்டேட்டஸை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவைட் போடாமல் யூஸ் பண்ணேன். நான் சொல்கிறது புரியுதா? நீங்கள் இது ரெண்டையும் எடுத்து விட்டாலும்
இது வேலை வந்து இப்போ இது ஒரு ப்ராமிஸ், இது அசிங்கனைஸ் டாஸ்க் தான். இது எப்பவும் போல தான் அசிங்கனைஸ் டாஸ்க் எப்படி பிஹேவ் ஆகுமோ அப்படி தான் பிஹேவ் பண்ணும். புரியுதா? இப்போ புரியுது. ம் இப்போ வந்து இப்போ இது வந்து இப்போதைக்கு ப்ராமிஸா இருக்கிறனால அந்த ஃபெச் வந்து ஒரு ப்ராமிஸ் ரிட்டர்ன் பண்றதுனால ம் இது வந்து அசிங்க்ரனைஸ்டா அதுவே மாறிடுது அப்படிங்கிறீங்க, அசிங்க்ரனைஸ் போடாம இருந்தாலுமே. போடாமல் இருந்தாலுமே ஃபெச் வந்து ஒரு அசிங்கனைஸ் தான், ஃபங்க்ஷன் தான். அதான் ஏன்னா அது அசிங்க்ரனைஸ் தான் கரெக்ட் இருக்குது, கரெக்ட் ப்ராமிஸா கரெக்ட் இருக்கிறதுனால அசிங்க்ரனைஸ்டா. கரெக்ட் சப்போஸ் கரெக்ட். வந்து அந்த ஃபெச்சுக்குள்ள வந்து இப்போ அது ஒரு ஃபெச் ஒரு மெத்தட்னே வச்சுக்கலாம். ம் ஆஹ் இப்போ அந்த ஃபெச் ஒரு மெத்தட் மெத்தட் தான். வந்து ம் கன்ஃபார்ம் அது ஒரு அதான் மெத்தட் ஃபெச் தான். மெத்தட்குள்ள வந்து நான் வந்து ம் ப்ராமிஸ் யூஸ் பண்ணாம அந்த ஃபெச்சே வந்து ஒரு அசிங்க்ரனைஸ் ஃபெச்சா வச்சுட்டு அதுக்குள்ள வந்து நான் வந்து அவைட் போட்டு ஒரு லைக் எப்படி சொல்றது, அதுக்குள்ள நான் ஒரு ஃபெச் பண்றேன். சரி, அதுக்குள்ள வந்து டைரக்டா நான் வந்து ஒரு எண்ட் பாயிண்ட கால் பண்ணி அதுல இருந்து ரெஸ்பான்ஸ் எடுக்கிறேன். ஆனா அது வந்து ஒரு ப்ராமிஸ் தான். அதாவது அப்ப நீங்கள் அந்த இப்போ மாதிரி டைம்ல வந்து இப்போ இந்த சினாரியோ எனக்கு புரியலை. எந்த ஃபெச்சுக்குள்ள? இப்போ இல்ல ஃபெச்சுன்னு இப்போ ஒன்று வந்து இருக்கு. ஃபெச் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஃபெச் அப்படியே இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன்னா, ம் இப்போ வந்து இன்னொரு மெத்தட் ஒண்ணு மட்டும் சும்மா நீங்க வந்து கெட் டேட்டான்னு மட்டும் கிரியேட் ஓகே, இல்ல கெட் வெளியே. டேட்டா. சரி, கான்ஸ்ட் கெட் டேட்டா. சரி, ஓகே. இந்த கெட் டேட்டாக்குள்ள நான் என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து ஓகே, கெட் வெதர் பை சிட்டியை வந்து இங்க கால். சரி, கெட் வெதர் பை சிட்டி. கெட் வெதர் பை சிட்டியை வந்து கால் பண்ணிட்டு ஓகே, இதை வந்து ரெஸ்பான்ஸா வந்து ஒரு வேரியபிள்ல வாங்கிட்டு அதை வந்து பண்ணீங்கன்னா இப்போ இங்கே அவேட்டோ அல்லது டாட்னோ போடலாம். இங்கே என்ன பிஹேவியர் இருந்ததோ அதே பிஹேவியர் தான் இதுக்கு இருக்கும். ஏன்னா இது இப்போ இல்ல அசிங்க்ரனஸ். அவைட் போட சொல்றேன் நான் இந்த இடத்துல. அவைட் அசிங்க்ரனைஸ்டா வச்சுட்டு அவைட் போட சொல்றேன். அவைட் போட சொல்றீங்க. ஓகே, அவைட் போட்டாச்சு. ம் அப்போ இங்கே ஒரு எரர் வருது. என்னன்னா அவைட்டை வந்து நீங்கள் டைரெக்டாக உள்ளே போட முடியாது, அசிங்காக வச்சுட்டு போடுங்கன்னு அர்த்தம். சரி. ஓகே, ம் நான் வந்து இதுல வந்து நான் என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து அசிங்க்ரனைஸ்டா இருக்குது, அவைட்டா இருக்குது. இப்போ வந்து இந்த ரெஸ்பான்ஸை வந்து நம்ம வந்து இல்ல மேல வந்து அந்த அவைட் ஃபெச் முடியுது இல்ல, அந்த ரெஸ்பான்ஸை வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம், அங்கிருந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகே, இங்கே இருந்து ரிட்டர்ன் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். ரிட்டர்ன் ட்ரெஸ். ஓகே, சரி. ஓகே, இப்போ இந்த கெட் வெதர் பை சிட்டிக்கு அப்புறம் வந்து ஒரு லாக் லாக் இதை ஒரு டேட்டா வாங்கணும்ல, கான்ஸ்ட். சும்மா இதையும் ஒரு ரெஸ்ன்னு வச்சுக்கிட்டா ரெஸ்பான்ஸுக்கு ரெஸ்ன்னு வச்சுக்கிறேன். லாக் ரெஸ் கரெக்டா சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஏன்னா இன்னும் கெட் டேட்டாவை நம்ம இன்னும் கால் பண்ணவே இல்லை. கால் பண்ணிடலாமா? இங்கே சும்மா கால் பண்ணிடுறேன். எப்பவும் நம்ம பட்டன் அழுத்தி கால் இது பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ இங்கே என்ன பண்ணலாம்னா இவனை மினிமைஸ் பண்ணிடுறோம். சரி, ஸ்மால் ஆக்கிடும். சரி, நான் சேவ் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். கால் ஆகி இந்த வேலை நடக்கும். இப்போ லாக் எங்கே பிரிண்ட் ஆகிருக்கு? லைன் நம்பர் 20. சரி, இப்போ இதில் உங்களுக்கு என்ன டவுட்டு, என்ன கொஸ்டின்? இல்ல இப்போ வந்து எனக்கு என்ன டவுட்னா, இப்போ வந்து நம்ம இங்க இருந்து ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ்னு சென்ட் பண்றோம். ஆனா கெட் வெதர் பை சிட்டிங்கிறது வந்து ப்ராமிஸ் இல்ல, அது வந்து ஒரு ப்ராமிஸ் ரிட்டர்ன் பண்ணல. அதாவது எப்படின்னா, இது வந்து ப்ராமிஸ் ரிட்டர்ன் பண்ணல, இது ப்ராமிஸ்ல இருந்து வர்ற ஒரு டேட்டா தான். கரெக்டா? இல்ல, நான் வந்து எப்படி மீன் பண்றேன்னா, இது வந்து ஒரு ப்ராமிஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணல. இல்ல, ஆனா ப்ராமிஸ் தான். ஏன்னா இந்த ஃபங்க்ஷனே ஒரு அசிங்க்ரனைஸ் ஃபங்க்ஷன் தான்.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. அசிங்க்ரனைஸ் ஃபங்க்ஷன்னாலே அதோட டாஸ்க் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கோடை பிளாக் பண்ணாது. ஆமா கரெக்டா? ஸோ அப்போ கோடை பிளாக் பண்ணாதுன்னா இதில் அவைட் யூஸ் பண்ணலன்னா கட்டாயமாக இந்த லைன் நம்பர் 19 ஃபுல்லாக நடந்து முடிகிறதுக்கு முன்னாடியே லைன் நம்பர் 20 எக்ஸிக்யூட் ஆயிடும். அப்போ இந்த வேல்யூலாம் இங்கே நடந்து முடிஞ்சு ரிட்டர்ன் ஆகுறதுக்கு முன்னாடியே லைன் நம்பர் 20 நடந்து முடிஞ்சிடும். அதை புரிஞ்சுக்க முடியுதா? இல்லை இது இப்போ என்ன கொஸ்டின் உங்களுக்கு? அதான் இங்க இல்ல bro. அசைன் அவைட் போட்டிருக்கோம்ல சார், அப்புறம் எப்படி சார் இங்க வந்து 20 வந்து ஃபுல்லா நடந்து முடிக்கும்? இல்லைங்க, நான் இங்கே அவைட் இல்லைன்னா சொன்னேன். ஆ அவைட் ஓகே இல்லைன்னா அவைட் இல்லைன்னா சொன்னேன். ம் சரி, தியாகு இல்ல உங்களுக்கு ப்ரோ என்னது? எனக்கு இப்ப நம்ம வந்து ஒரு ப்ராமிஸ்னா இல்ல நீங்க வந்து ஃபெச் வந்து ப்ராமிஸ் ரிட்டர்ன் பண்ணுதுன்னு சொன்னீங்கல்ல. ஸோ ம் வந்து நம்ம ப்ராமிஸ் ரிட்டர்ன் பண்ணோம்னா நம்ம வந்து ரிட்டர்ன் நியூ ப்ராமிஸ் ரிசால்வ் ரிஜெக்ட்னு கொடுத்து யூஸ் பண்ணுவோம். ஆனா இந்த இடத்துல நம்ம ஆக்சுவலாக வந்து சிம்பிளா அதாவது வந்து ஒரு ஃபெச் பண்ணி அதை ரெஸ்பான்ஸா ரிட்டர்ன் பண்ணுவோம். கரெக்டு. இது வந்து இப்போ நம்ம இங்கேருந்து ரிட்டர்ன் ஆகுறது ப்ராமிஸ்லேருந்து வர்ற டேட்டா. ஆனால் இந்த ஃபங்க்ஷன் பண்ணக்கூடியது ஒரு அசிங்க்ரனைஸ் டாஸ்க். கரெக்டா? ஆமா ப்ராமிஸ்ன்றது ஒரு அசிங்க்ரனைஸ் டாஸ்க். அது கரெக்டா? ஆமா correct. சரி, அப்போ இதுக்குள்ள ப்ராமிஸை வச்சிருக்கோம்னாலே இந்த ஃபங்க்ஷன் பண்ற வேலை அசிங்க்ரனைஸ் டாஸ்க் தான். அதனால இந்த கெட் வெதர் பை சிட்டியும் அசிங்க்ரனைஸ் ஃபங்க்ஷன் தான். அப்போ அசிங்க்ரனைஸ் ஃபங்க்ஷன்னாலே டிஃபால்ட்டா என்ன செய்யாது? கோடை பிளாக் பண்ணாது. இப்போ இந்த அசிங்க்ரனைஸ் இந்த கெட் வெதர் பை சிட்டி வந்து ப்ராமிஸை ரிட்டர்ன் பண்ணாது. இது என்ன நடக்கும்னா இது வந்துட்டு ஒரு அசிங்க்ரனைஸ் டாஸ்க். இது வந்து கோடை, அதாவது கோடை பிளாக் பண்ணாது. சரி, கோடை பிளாக் பண்ணாமல் நெக்ஸ்ட் லைன் ஈஸியாக எக்ஸிக்யூட் ஆகிடும் இந்த இடத்துல வெயிட் பண்ணாமல். ஸோ அதனால தான் நம்ம இந்த இடத்துல அவைட் போடுறோம். இல்ல அவைட் ரிமூவ் பண்ணி ஒரு டைம் மட்டும் பாருங்க. ஆக்சுவலி இது சரி, இப்போ உங்களுக்கு ஒரு அந்த சின்ன கெட் வெதர் பை இந்த இடத்துல அவைட் ஒரு கன்ஃபியூஷனில் உங்ககிட்ட ஒரு இது இதாக சொல்லிட்டேன். அதாவது இந்த ஃபங்க்ஷனும் என்ன செய்யும்? ப்ராமிஸை தான் ரிட்டர்ன் பண்ணும். சரி, இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ப்ராமிஸை ரிட்டர்ன் பண்ணு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ ப்ராமிஸை ரிட்டர்ன் பண்ணாதுன்னு இடையில ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். அது என்னன்னா இந்த ஃபங்க்ஷனும் ப்ராமிஸை தான் ரிட்டர்ன் பண்ணும். அப்புறம் ஒரே நிமிஷம். எனக்கு வந்து இப்போ வந்து ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து இப்போ இந்த லைன் நம்பர் 13 மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன்ல வந்து சும்மா ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரிங் மட்டும் பாஸ் பண்ணுங்க. அவைட் இருக்கணுமா வேண்டாம்? ஏசிங்க எடுத்து விட்டுருவோமா? இல்ல ஏசிங்க இருக்கட்டும். நான் ஜஸ்ட் வந்து சரி. ம் இல்ல இப்போ வந்து இந்த 19 மட்டும் 19ல இருக்கிற அவைட் மட்டும் ரிமூவ் 19ல இருக்கு அவைட். சரி, இப்போ இப்போ மேல இருக்கிற அந்த கெட் வெதர் பை சிட்டியோட அவைட் அசிங்க மட்டும் ரிமூவ் பண்ணுங்க. சரி. Get weather by city வருது. இங்க எந்த அசிங்க்ரனைஸ் டாஸ்க்கும் இல்லை. அதனால கோடு வந்து பிளாக் ஆகுது. பிளாக் ஆகி சிங்க்ரனைஸ்டாக ஒர்க் ஆகும். ஆமா இல்ல எனக்கு இது புரிஞ்சு. இப்போ வந்து கெட் வெதர் பை சிட்டி மேல வந்து ஹாவர் பண்ணுங்களா ப்ரோ? அது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னு ஸ்ட்ரிங்கர் இல்ல இப்போ வந்து அப்படியே இருக்கட்டும் bro, அப்படியே இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன்னா இப்போ வந்து லைன் நம்பர் 13 மட்டும் அன்கமெண்ட் பண்ணிட்டு அவைட்டை மட்டும் ரிமூவ் பண்ணுங்க. லைன் நம்பர் 13 எடுத்துட்டு அவைட் அதுல இருக்க அவைட்டை ரிமூவ் பண்ணிட்டு ரெஸ்பான்ஸா வந்து அந்த ரெஸ்ஸே வந்து சென்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ ஹாவர் ஏன்னா இது ஒரு ப்ராமிஸ் தானே ரிட்டர்ன் பண்ணுது. இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும், இது ப்ராமிஸ் தான் ரிட்டர்ன் பண்ணுது. இப்போவும் ஏன் ப்ராமிஸ் வருதுன்னு இல்லை, இது ப்ராமிஸை தான் ரிட்டர்ன் பண்ணுறது. ப்ராமிஸை ரிட்டர்ன் பண்ணும்போது அந்த டேட்டா என்ன டேட்டா? ப்ராமிஸ்லேருந்து வரக்கூடிய டேட்டா. அப்போ இதுவும் ப்ராமிஸ் தான். இல்ல ப்ரோ, எனக்கு இதுல கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு. என்னன்னா வந்து இப்போ நான் வந்து சரி ஓகே, நான் இப்போ அந்த ரெஸ்பான்ஸ்ல இருக்கிற
நீங்க அந்த ரெஸ்பான்ஸ்ல இருக்க ஜேசன் மட்டும் ரிட்டர்ன் பண்ணுங்க. ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன். response.json. ஓகே. இப்போ பவர் பண்ணுங்க. என்ன இப்போ நடந்துச்சு? எனின்னு இருக்குல்ல, ஒரே நிமிஷம். rest.json is not a function. ஏன் not a function? இல்ல ஏன்னா அது வந்து அதுக்கு முன்னாடியே ரிட்டர்ன் ஆயிடுது, அதனால மேபி ரெஸ்டார்ட் ஜேசன் இஸ் நாட் ஃபங்க்ஷன். வெயிட் பண்ணுங்க, எங்க ரிட்டர்ன் ஆகுது? ஒரே இல்ல ப்ரோ, நிமிஷம். 9/13 வந்து அவேட் நல்லா இல்ல. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. கரெக்ட், அவேட் இல்லை, அதனால அது வருது. சரி. இல்ல ஒரே நிமிஷம். இப்போ வந்து நீங்க ஃபெட்ச்ல அவேட் போடுங்க. ஃபெட்ச்ல அவேட் போடணுமா? ஓகே. ஃபெட்ச்ல அவேட் போட்டு rest.json போடுங்க. இங்க வந்து ஜேசன் போடும். ரைட். ஆமா. சரி. இப்போ போட்டு ஹவர் பண்ணுங்க. அது மேல இததான் நான் மீன் பண்றேன். இப்போ என்ன சொல்லுங்க? இல்ல அது கெட் வெதர் பை சிட்டி மேல ஹவர் பண்ணுங்க. ப்ராமிஸ் ஆஃப் எனின்னு ரிட்டர்ன் பண்ணுங்க. அதாவது நீங்க இங்க இருந்து வர்றதை மட்டும் யோசிக்காதீங்க. இந்த ப்ராமிஸ் முடிஞ்சு வர்ற டேட்டாவை தான் நம்ம ரிட்டர்ன் பண்றோம். அதான் நீங்க மீன் பண்ணணும். அப்போ ஒரு ப்ராமிஸ் நடக்குது, அதாவது அதாவது ப்ராமிஸ்ன்றதே ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வைக்காதீங்க. ஒரு அசிங்க்ரனைஸ் டாஸ்க் நடக்குது, கரெக்டா? அப்போ அது கோட பிளாக் பண்ணாது, நெக்ஸ்ட் லைனை எக்ஸிக்யூட் பண்ணிடும், கரெக்டா? அப்போ ப்ராமிஸ்ன்றது ஒரு அசிங்க்ரனைஸ் டாஸ்க். அப்போ நீங்க அந்த ப்ராமிஸ் நடக்கக்கூடிய ஒரு டாஸ்க்கு கட்டாயமா நீங்க வெயிட் பண்ணாதான் உங்களுக்கு ப்ராமிஸ்ல இருந்து வர்ற ரிசல்ட் வந்து ப்ராப்பரா கிடைக்கும். இது பாயிண்ட் நம்பர் 1. இத புரிஞ்சுக்க முடியுதா? சரி. அப்போ இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம இந்த ப்ராமிஸ் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இதை ரிட்டர்ன் பண்றோம், கரெக்டா? அப்ப இந்த ரிட்டர்ன் ஆகுற டேட்டா ப்ராமிஸ்ல இருந்து ரிட்டர்ன் ஆகுறதுனால இந்த ஃபங்க்ஷன் இதுவும் யாரதான் ரிட்டர்ன் பண்றா? ப்ராமிஸ் தான் ரிட்டர்ன் பண்றாங்க. அதாவது ப்ராமிஸ்ல இருந்து வர டேட்டாவை ரிட்டர்ன். இல்ல நான் அது எனக்கு புரிஞ்சு ப்ராமிஸ் தான் ரிட்டர்ன் ஆகுதுன்னு. ஒரே ஒரு இது மட்டும், இப்போ இந்த லைன் நம்பர் 13 மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு எனக்கு இந்த லைன் நம்பர் 15ல வந்து ரிட்டர்ன் பண்றது வந்து ஒரு அரே மாதிரி சும்மா ரிட்டர்ன் பண்ணுங்க. ஒரு அரே ஆஃப் ஏதாச்சும் அரே ஆஃப் மேப் மாதிரி சும்மா அரே ஆஃப் மேப்ல வந்து சும்மா ஒரு நேம் ஏதாச்சும் மெசேஜ் மாதிரி சும்மா. இங்க என்ன ரிட்டர்ன் பண்ணாலும் சரி, இப்போ ஏசிங்கா இருக்கு, ப்ராமிஸ் வரும். இதுதான் நான் சொல்றேன். இப்போ ஒரு அசிங் இருக்கட்டும் ப்ரோ. கெட் வெதர் பை சிட்டி மேல ஹவர் பண்ணுங்க. ப்ராமிஸ். ஓகே, எனக்கு இப்போ புரியுது ஆக்சுவலா. அதுக்கு முன்னாடி 3 ஒரே நிமிஷம் ப்ரோ. 20 வந்து அதுக்கு முன்னாடி இப்போ வந்து இந்த கெட் வெதர் பை சிட்டிக்கு முன்னாடி அவைட் போடுங்க. இங்க தானே? வெயிட் போட்டுருவோம், ப்ராப்பரா டேட்டா வரும். ஓகே. இல்ல எனக்கு இப்போ புரிஞ்சு. இப்போ நம்ம அசிங் யூஸ் பண்ணாலே அது வந்து ப்ராமிஸ் தான் வந்து ரிட்டர்ன் போகுது. நம்ம ரிட்டர்ன் என்ன பண்ணாலுமே அது ப்ராமிஸ் ஆஃப் ஸ்ட்ரிங்கா இருக்கும், ப்ராமிஸ் ஆஃப் ஆப்ஜெக்டா இருக்கும், அந்த மாதிரி. கரெக்ட். நீங்க இங்க அசிங் யூஸ் பண்ணாம டைரக்டா ஒரு ப்ராமிஸ் உள்ள ஹேண்டில் பண்ணிருக்கீங்கன்னா அது ப்ராமிஸா டைரக்டா ரிட்டர்ன் பண்றோம். அசிங்க்ரனைஸ் டாஸ்க்னாலே அது என்ன பண்ணிரணும்? ப்ராமிஸா ரிட்டர்ன். ஓகே. இல்ல இப்போ வந்து நம்ம வந்து லைக் இப்போ வந்து ஒரு அசிங்ல வந்து நான் வந்து ரிட்டர்ன் நியூ ப்ராமிஸ்னு கொடுக்காம நான் பண்றேன்னா அது வந்து ஃபுல்லாவே வந்து ரிசால்வ் ஆக போகுதுங்கிற ஒரு மோட்டிவ்ல தான் அது வந்து போகுது. கரெக்ட். நம்ம இதை அன்னைக்கே பார்த்தோம்ல, நம்ம வந்துட்டு. ஆமா, அதான் நீங்க அதான் அது எனக்கு இப்போ கொஞ்சம் புரியுது. நம்ம சப்போஸ் எனக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற இதுலதான் வந்து நான் வந்து ப்ராமிஸா வந்து கொடுத்து ரிசால்வ் ரிஜெக்ட்னு கொடுத்துருப்பேன். கரெக்ட்.
அதாவது ஓகே. ரிஜெக்ட்னு இல்லை. இப்போ சம்திங் இப்போ ஒரு ப்ராமிஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து என்னன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஆகலாம், ஃபெயிலியராகவும் ஆகலாம். இப்போ ஃபெயிலியர் ஆகிற கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ரிஜெக்ட் கொடுத்து ப்ராப்பராக நம்ம யூசருக்கு வந்து எரர்லாம் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், ரிஜெக்ட் கொடுத்து ஹேண்டில் பண்ணுவோம். ஆனா நம்ம அப்படி நம்ம வந்து ஹேண்டில் மோஸ்டா எப்பவுமே இல்ல ரிட்டர்ன் நியூ ப்ராமிஸ் கொடுத்து பண்றதுன்னா அப்போ வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸா இருக்கும். ரிட்டர்ன் நியூ ப்ராமிஸா? இல்ல ரிசால்வ் ரிஜெக்ட் அதெல்லாம் யூஸ் பண்ணாதானே பெஸ்ட் ப்ராக்டிஸா பெஸ்ட் இருக்கும். ப்ராக்டிஸ், கரெக்ட் கரெக்ட். இங்கே வந்து ஃபெட்ச் வந்து அதெல்லாம் ஹேண்டில் பண்ணிடும். ஆமா அது எனக்கு புரிஞ்சுச்சு. ஓகே. ஆனா சப்போஸ் இது வந்து நான் ம். ஓகே ஃபெட்ச் ஹேண்டில் பண்றோம். ஓகே ப்ரோ புரிஞ்சுச்சு. இப்போ வந்து சார் ஃபெட்ச்ல ஏதாச்சும் எரர் வந்துச்சுன்னா அது ரிஜெக்ட் தான் போகும். கரெக்ட். ஓகே, ஒரே நிமிஷம் அபிரவி, ஒரே நிமிஷம். தியாகம் முடிஞ்சா உங்களுக்கு? ஆமா. ஓகே சார் சரி அபிராமி, இப்போ சொல்லுங்க. இப்போ வந்து அவங்க கீழே உள்ளதுல அசென்ட் அவைட் போட்டு மேல உள்ளதுல வந்து டைரக்டா ரிட்டர்ன் பண்ணிருக்கோமா சார்? ம் அவைட்டே அதுக்கு தேவையில்லையா? எதுக்கு அவைட்டே தேவையில்லையான்னு கேட்குறீங்க? எந்த இடத்துல, எந்த இப்போ பாயிண்ட்ல? இப்போ வந்து நமக்கு வந்து அதுக்கான டேட்டா கரெக்டா வந்துருச்சா சார்? அந்த ஆக்சுவலாக நான் இந்த ஹலோ ஃபெட்சை வந்து கமெண்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஓகே. நானா ஒரு ஹலோ அரே, மட்டும்தான் நானா இது வந்து டேட்டா ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகே. அந்த ஹலோவை தவிர வேற எதுவுமே ரிட்டர்ன் ஆகல. ஓகே ரிட்டர்ன் சார். ஆகல. அந்த அரே டேட்டா மட்டும்தான் ரிட்டர்ன் ஆகுது. இங்க பாருங்க. ஓகே சார். ஓகே சார். சரியா? ஓகே சார். சரி. இப்போ இதுல இருந்து அசின்க்கு அவைட்டுன்றது அசின்க்ரனஸ் ஃபங்க்ஷன். அசின் போட்டா கண்டிப்பா அவைட் போட்டாதான் ஒர்க் ஆகணும் அப்படின்றது தான் போதும். அதாவது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. அவைட் யூஸ் பண்ணால் நீங்கள் கட்டாயமாக அசிங் போட்டிருக்கணும். அப்போ ஆ அசிங்னு சொல்லிட்டீங்கன்னா எந்த ஃபங்க்ஷனை அசிங்னு சொல்லிட்டீங்களோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருந்து நீங்க எதுவும் டேட்டா ரிட்டர்ன் பண்ணிட்டீங்கன்னா அவன் ப்ராமிஸ் தான் ரிட்டர்ன் பண்ணும். அவ்வளவுதான் ஓகே சார். சிம்பிள். இதுதான் ஃபெட்ச் ஏபிஐ. அசிங்கும் ஒண்ணுதான் ப்ராமிஸ் டாட் ரிசால்வும் ஒண்ணுதான். கரெக்ட். கரெக்ட். சரி. ஓகே. அப்போ இது வரைக்கும் அது என்ன கிளியரா? இப்போ சொல்லுங்க. அசின்க் அண்ட் ப்ராமிஸ் அண்ட் ரிசால்வ்னா? இல்லைங்க, இப்போ ஒரு ப்ராமிஸ், நியூ ப்ராமிஸ் கொடுத்து நீங்க ரிசால்வ் ரிஜெக்ட் போட்டு உங்களுக்கு ஒரு ஆ ஆ ப்ராமிஸ் ரிட்டர்ன் ஆகுதுல்ல, அதே மாதிரி இங்க அசிங் போட்டா அதே ப்ராமிஸ் தானே ரிட்டர்ன் ஆகுதுன்னு கேட்கிறாரு. ஆமா சார். அதேதான். புரியுதா இப்போ உங்களுக்கு? ஏதோ கன்ஃபியூஷன் இல்லையே? இல்ல சார். இது ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு நாளைக்கு எதுவும் கொஸ்டின் இருந்தா என்கிட்ட கேளுங்க, நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே சார். சரி தியாகம், இப்போ கிளியரா உங்களுக்கு? இல்லை இன்னும் உங்களுக்கு எதுவும் இருக்குதா? இல்ல எனக்கு இப்போதைக்கு எதுவும் டவுட். சரி ஓகே, நீங்க பார்த்துட்டு வாங்க, பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொல்லுங்க. சரி.